துலாம் ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு இருக்காருங்க. அப்போது திடீரென்று தொழிலில் ஒரு மாற்றங்கள் என்பது நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதம். திடீர் ஒரு இடமாற்றம், திடீர் ப்ரொமோஷன் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது உங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இதுவரைக்கும் ஒரு வேலையிலே இல்லை, வேலைக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று உங்களுக்கு ஒரு வேலை என்பது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. அப்போது 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா? ஸோ அந்த இடத்துல லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் அங்கே அமர்ந்து கொண்டு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் இணைவு பெற்றிருக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல இருப்பதும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் என்பது இருக்கத்தான் செய்யும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அதை எல்லாமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை, சில எதிர்ப்புகள், பகை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க செய்யும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியனும் ராகுவும் புதனும் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு, பகை அப்படிங்கிறது இருக்க செய்யும். ஏன்னா இந்த ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி பங்குனி 18, அதே சமயத்தில் மார்ச் 31ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் போயிட்டு 6ஆம் இடத்துல உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறாரு. அப்போ எதிரிகள் அப்படிங்கிறது இருக்க செய்வாங்க. அப்போ எதிரிகள் சார்ந்த விஷயத்தில் அதற்குண்டான ஒரு அணுகுமுறை, அதற்குண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து கொள்வது என்பது உங்களுக்கு சிறப்பு என்று சொல்கின்றேன். அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வளராமல் பார்த்து கொள்வது என்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியாகிய அந்த சுக்கிரன் 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படுத்தும். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்லதொரு மாதமாக அமைகின்றது. அதே சமயத்தில் அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம் அல்லவா? அப்போ குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கும். அப்போ குழந்தைகளை சார்ந்த அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள், அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகின்ற ஒரு காரணத்தினால பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் எந்தெந்த பிரார்த்தனை நீங்கள் வைத்திருக்கீங்களோ அந்த பிரார்த்தனைகள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கு. 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். அப்போ முயற்சி ஸ்தானம் அல்லவா? அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலித்தமாகக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த காலகட்டத்தில் என்னென்ன முயற்சிகள் எடுத்து தடைப்பட்டு கொண்டு செய்ய முடியாமல் தவித்து கொண்டு அதற்குள்ளே அது இருந்தீர்களோ அவை எல்லாமே இப்போ எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அது வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நல்லா இருக்கும். அதாவது மனம் உறுதிப்பாட்டோடு இருக்கக்கூடிய, மன தைரியத்தோடு இருக்கக்கூடிய, எதையுமே சாதிக்கணும் என்கின்ற ஒரு ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக அமைகின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 2ஆம் இடத்தை என்னதான் இருந்தாலும் அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். மற்றபடி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் என்பது சிறப்பாக இருக்கும். அல்லது குடும்பத்துக்கு ஏதாவது சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னா அதற்கான அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்கள் ராசினுடைய முயற்சி ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னா அதற்கு எந்ததொரு தடையும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லைங்க. ஒரு சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகளை உருவாக்கும். அல்லது ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவர்களுக்கு கூட திருமணம் செய்யலாம் என்கின்ற ஒரு உந்துதல், அந்த எண்ண உணர்வுகள் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9க்குரியவனான அந்த புதன் பகவான் 6ஆம்
இடத்துல இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருப்பது என்பது உங்களுக்கு சிறப்பு. ஆனால் பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதே சமயத்தில் சூரியன் ராகுவோட சேர்ந்திருக்காரு அப்படிங்களா, அப்போது இந்த ஹீட்டு சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சில தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட இதே போல் இந்த நர்வ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை சார்ந்த தொந்தரவு பிரச்சனை என்பது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இறை வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். யாத்திரைகள் செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள், சமூக பணிகளில் ஈடுபாடு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு. 11 கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பதனால ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க ஆர்வம் என்பது அதிகமாக இருக்கும். அரசாங்க காரியங்களில் ஈடுபாடு என்பது அதிகமாக இருக்கும். அதாவது அரசாங்க எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று அதில் போயிட்டு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் என்பது ஒரு சிலருக்கு இந்த ஒரு காலகட்டம் மிகுதியாக இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற ஒரு காரணத்தினால, ராகு அப்படிங்கிறது வெளிநாட்டு கிரகம், அது வேலை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால, அது புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், நெட்வொர்க் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகங்களும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. அல்லது ஒரு சிலர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்லதொரு வேலையில் செட்டில் ஆகலையே அல்லது நல்லதொரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கு. செவ்வாய் பகவான் அந்த 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், சிகப்பு நிற பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதிகாரம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் என்பது இந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட அதே சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் அனுகூல வாய்ப்புகள் என்பது பெறக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக உங்களுக்கு தென்படுகின்றது. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், அதாவது எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு துடிப்பு, அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் என்பது வகுக்கக்கூடிய ஒரு தன்மைகள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு நல்லதொரு யோகங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் கிடைக்கக்கூடிய, அரசு ஒப்பந்தங்கள் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், அதிகாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய அனுகூலங்கள், புதிய பதவிகள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அதே சமயத்தில் 4க்குரியவன் சுகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கின்றது. ஒரு சிலர் வீடு வாங்கணும், மனை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்புகள், சுக்கிரன் வந்துட்டு உச்சபலம் அடையக்கூடியது அல்லவா, அப்போது 4ஆம் அதிபதியும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறார் அல்லவா, அப்போது வீடு சம்பந்தப்பட்ட, அதாவது வாகனம் சம்பந்தப்பட்ட அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை செய்யக்கூடிய ஒரு தொழிலில் இருக்கின்றவர்கள், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாகனங்கள் மூலமாக லாபத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், ஸோ இந்த மாதிரியான வாகனங்கள், கட்டிடங்கள், ஸோ வீடு, நிலம் இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானத்தையும் அதன் மூலமாக வளர்ச்சி என்பது பெறக்கூடிய ஒரு தன்மைகள். சூரியன் இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அந்த மின் சாதனங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக இது அமைகின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் ஒரு நல்லதொரு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வலிமையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயர் பகவானை சென்று வழிபடுவதும், அல்லது உங்களுடைய குல தெய்வத்திற்கு ஒவ்வொரு அமாவாசையன்று உங்களுடைய குலதெய்வத்திற்கு சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதையே நடத்தி கொடுக்க ஒரு நல்லதொரு மாதமாக உங்களுக்கு அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெகுலராக அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு
நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க, ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, ஓம் சர்க்குருநாதரே வாழ்க வாழ்க அப்படிங்கிற மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். நன்றி, வணக்கம்.